ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய ரெசிபி வந்து பெப்பர் சிக்கன் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக வெங்காயம் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து மிளகும் காஞ்ச மிளகாயும் ஒரு 10 காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு காஞ்ச மிளகாய் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அதுதான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். அத நினைச்சு தாமனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சில ஊறுது. இந்த போறப்பு தான் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தாமனோ உலகம் முழுவதும் பருக்குது. காரத்துக்கு வந்து மிளகாயும் நம்மளுக்கு வந்து மிளகும் தான் வந்து காரமே, வேறு மிளகாத்தூள் எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் இது ஒரு 6 மிளகாத்தூள் மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. He makes me sing, he makes me cry, he makes me smile, he makes me go through life. That's the experience. தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பைசி தாமிரபரணி திருநெல்வேலி சொதியில ஒரு தனி ருசி. வைகையில் பிடிச்ச ஐர மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி. திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு. தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு. அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பூ குழம்புக்கு. அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை போறப்புத்தான் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துட்டு சிக்கன் வந்து நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது கிடைச்சது கிடைச்சது. ஆக்சுவலி இஞ்சி பூண்டெல்லாம் நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி அரைச்சி வச்சுக்குவேன். அது 1 வீக் வரும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா. இப்போ வந்து எனக்கு டைம் இல்லாததுனால நான் கடையில் தான் வாங்கினேன். ரெண்டுக்கும் விருந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. உங்கள் பிரகாஷ் ராஜ் பரிமாறும் நல்லா நல்லா வதக்கி விட்டாச்சு. என் பையனுக்கு வந்து பெப்பர் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் சாட்டர்டே ஆச்சுன்னா பெப்பர் சிக்கனும் ரசமும் பண்ணிவிடுவேன். ரசம் ஆல்ரெடி வச்சாச்சு. இப்போ வந்து சிக்கன் நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு பரட்டி விடணும். நல்லா அது அனல்லே வேகட்டும். மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா அது நல்லா அதில் இருக்க தண்ணியிலே வெந்துடும் நல்லா சிக்கன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சால்ட்டை ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும். இப்போ நான் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு வந்து நல்லா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாகவே கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து சிக்கனில் போடுறப்போ நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போது மிளகு கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க.
ஸ்பைஸியாக வேணும், நல்லா காரமாக வேணும் அப்படின்னா நல்லாவே சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். குறைப்பாக இப்போ அரைச்சிட்டேன், அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் நீங்கள் இறக்கும்போது இதை ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா நல்ல ஸ்பைஸியாக நல்ல சாரமாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் அரை வேக்காடு வெந்திருக்கும் போதே நான் இதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் லைட்டாக இப்போ தண்ணி விட்டு இன்னும் வேக வச்சுடுவேன். அவ்வளோதான். அந்த மிக்ஸி ஜாரு கழுவி அதில் ஊற்றியாச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி. இது கூட ரசம் வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா நம்ம கிள்ளி போட்ட சாம்பார் சொல்லுவோம்ல, அது சாப்பிடலாம். சாம்பாருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய பிரணவ் குட்டி இதை வந்து சப் குட்டி சாப்பிடுவான். கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாக இருந்தால் என்னம்மா காரம் இல்லைன்னுமா.